பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி பக்தனை சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தனை சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் முத்தமையே வாடி வாடி பக்தியுடன் முத்தமையே வாடி வாடி பெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டாலே நமக்கு ஒரே தலைவலி தான். கிறிஸ்மஸ்க்கு வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது இருக்குது, அதை மாதிரி ஒரு கஷ்டமான விஷயம் இந்த உலகத்திலேயே எதுவும் கிடையாது. ஏன்னா நமக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் தான் நேரத்தை வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி கூடயும் பிள்ளைங்க கூடயும் நல்லா ஜாலியாக இந்த கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணலாம். பார்த்தா இந்த கம்பெனியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதே இல்லை. சரி இன்னைக்காவது கொஞ்சம் நேரத்தை வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம் பார்த்தா சுத்தமாக இந்த கம்பெனியில் லீவும் தர மாட்டாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க, சம்பளத்தையும் டைமுக்கு போட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி இப்போதான் நம்ம என்ன வேலை முடிச்சிருக்கோம், நிம்மதியாக வீட்டுக்கு போய் நம்ம பொண்டாட்டி மரகதத்தை பார்த்தா தான் நமக்கு முதல் நிம்மதியாக இருக்கும். மரகதம் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி நம்ம பொண்டாட்டிக்கு வந்து ஒரு நல்ல சாரி ஒன்று எடுத்துருப்போம். அவள் உடுத்து நடந்து வந்தா இந்த அழகப்புறம் ஊரே அவளை தான் பார்க்கணும். அவள் நின்னா இந்த அழகப்புறம் சர்ச்சிலுக்கு எல்லாரும் அவளை தான் பார்க்கணும். அப்படி ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு எடுத்துட்டு நம்ம பொண்டாட்டியை போய் நம்ம அசத்த போகிறோம். சரியா? என்ன இந்த இடத்துல நம்ம பொண்டாட்டிக்கு லெவலுக்கு அவ அழகு என்ன, அவ அறிவு என்ன, அவன் நடை என்ன, அதுக்கு மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒண்ணுமே இல்லையே. சார் என் பொண்டாட்டி எப்படி இருப்பா தெரியுமா? முதல்ல அவ பேரை கேட்டுக்கோங்க. அவ பேர் வந்து எப்படின்னா நம்ம சொன்னாலே காத்துல வந்து அந்த தேன் வந்து பாயுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பேரு. அது என்ன பேர் தெரியுமா? ஐயா தேன்மொழி எல்லாம் இல்லம்மா, மரகதம். சரியா? மரகதம் மரகதம். அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் நீங்க காட்டுங்க. அழகு தானே? அழகு அழகு அப்படி இருக்கணும். அழகுனா என்ன சார் பழைய துணியா எடுக்கிற மாதிரி இருக்கு? நல்ல கடை நினைச்சு சார் போட்டு போனீங்கன்னு வச்சுங்களா அப்படி மினுங்கும் மினுங்கும் சார். ஊர்ல இருக்கீங்க உங்களா பார்ப்பாங்க. ஆமா சார் பார்ப்பாங்க சார். ஆடு மாடு கூட என்னதான் சார் பார்க்க இந்த கலரை போட்டு போனா பார்க்கணும் சார். அழகு தானே? அழகுதான் சார். ஆனா என் பொண்டாட்டி வந்து பேரழகி சார். பேரழகியா? பார்த்ததில்ல, அதனாலதான் நீங்க இப்படி எடுக்கிறீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுங்க சார். உங்க கடைக்கு வந்து தேடி வந்தேன் பாருங்க. வாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து தங்கத்திலேயே நெஞ்சது. தங்கத்திலேயே நெஞ்சதா? பார்ப்போம். இங்க தங்கம் ஒன்றும் தெரியல, ஏதோ பித்தளையில நெஞ்ச மாதிரி இருக்கு. கலரை பார்த்தா கோல்டு மாதிரி இல்ல, ப்ரௌன் கலர்ல இருக்கு. சரி சார் இதுவும் செட் ஆகாது சார். அவ எப்படி இருப்பானா ஒரு தேவதையே மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி சரிப்பட்டு வர மாட்டான். நீ அந்த பக்கமா போனேன்னா அந்த காஃபி எல்லாம் சிந்துனா துடைக்கிறதுக்கு ஒரு துணி வச்சிருக்கல, அதை எடுத்து கொடு. அதை பிராண்ட் நியூன்னு கொடு, எடுத்துட்டு வாங்கிட்டு போவோம். ஐயா உங்களுக்காக எங்க கடையில் ரகசியமா செய்த புடவை மல்டி கலர்ல அடி ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும். ஆமா சார் ரொம்ப அழகா இருக்கும் சார். முதல்ல அந்த சைடு இவ்வளோ தானீங்க இப்படி பார்த்தீங்கன்னா உலகமே தெரியும். ஆமா சார் உலகமே தெரியுது சார். நிறைய பேர் தெரியுறாங்க சார். பார்த்தீங்களா? ஆமா சார் ரொம்ப அழகா இருக்கு சார். இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு என் பொண்டாட்டி நடந்து வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்க மட்டும் எப்படி இருக்கும்? ட்ரெஸ்ஸை யாரும் ஒழுங்கா பார்க்கலன்னு நினைக்கிறேன் சார். லைட்டா கொஞ்சம் தூக்கி காணிங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ட்ரெஸ்? சரி ஓகே சார், இந்த ட்ரெஸ்ஸே நான் வாங்கிக்கிறேன் சார். இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது சார். அதான் சார் நம்ம கடை. சரி சார் இந்தாங்க சார் பேமெண்ட். மரகதம் மரகதம் எங்க இருக்க? மரகதம் மாமா வந்திருக்கலாம். மரகதம் என்னங்க? மரகதம் உனக்கு வாங்க வாங்க. என்னங்க? மரகதம் என்னங்க கருத்து நீங்க? ஆமா சென்னை ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஃபேஸ் எல்லாம் கலர் போயிடுச்சு. என்ன பண்றது? என் பொண்டாட்டிக்கு ஏன் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. மரகதம் நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து சொல்லு பாப்போம். என்ன கெஸ் பண்ணு பாப்போம். என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்? தக்காளியா? தக்காளியா? ஐயா மாமா பீட்ரூட். பீட்ரூட்டா? அதுவும் இல்ல. நாளைக்கு என்ன பண்டிகை? நாளைக்கு உன் கல்யாண நாள் இல்ல? கல்யாண நாளா? இல்ல வேற பெரிய பண்டிகை. நம்ம மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் கொண்டாடுற ஒரு பண்டிகை தீபாவளி. தீபாவளி எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற ஒரு சிறப்பான பண்டிகை. அந்த பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10 லேயர் கோட்டிங் அடிச்சுட்டு காலத்தையே 4 மணிக்கே கோயில் வந்து பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குற டைம்ல
அந்த மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க. அந்த பண்டிகை என்னமா ஞாபகம் வரல? கிறிஸ்மஸ். ஆமா, கிறிஸ்மஸ் தான். அதுக்கு உனக்கு மாமன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு அருமையான ட்ரெஸ். ஆமா, அருமையான ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நீ போட்டுட்டு கிறிஸ்மஸ்க்கு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போய் பாரு. கோயில இருக்க எல்லாரும் ஒன்னதான் பார்ப்பாங்க. மாமி எந்த பக்கம் போடணும்? எந்த பக்கம் நீ போட்டாலும் நீ அழகா தான் இருப்ப மரகதம். மாமி இது போல யாருமே கிடையாது தெரியுமா? ஆமா, உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இருக்கா? இல்லையா? மாமி யார்கிட்ட இல்ல. ஆமா, இது உனக்காடி ஸ்பெஷலா அந்த கடையில செஞ்சு வச்சதாங்க. மாமி மாமி சூப்பர் மாமி. இது ரேட் எவ்வளவு தெரியுமா உனக்கு? எவ்வளவு? 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? 10,000 தானா? ஆமா, 10,000. பாண்டியமா பாண்டியம்மா 20,000 வாங்கிருக்கா. 20,000 ரூபாய். என் சம்பளமே 15,000 ரூபாய் தான். அது உனக்கு 10,000 ரூபாய்க்கு நான் ஒரு துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு பத்தாதா? வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். எனக்கு 40,000 ரூபாய்க்கு போணும். 40,000? ஐயோ, இந்த பட்ஜெட்லாம் எனக்கு தாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு போட முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? போட முடியுமா முடியாதா? சண்டை போடாதீங்க. நான் பக்கத்து வீட்டுக்கு ஓடி போட்டேன். போறீங்க சண்டை போடாதீங்க. அந்த கிழவன் சண்டை வேண்டாம். போடாதே. உனக்கு இன்னைக்கு சேலை வரும். ஆனா இந்த சேலை தான். வேற 20,000 ரூபாய் பில்லு போட்டு 40,000 ரூபாய் பில்லு போட்டு அவளுக்கா? ஏய், அந்த சேலை யாரும் எடுக்க கூடாது. அது என் பொண்டாட்டிக்கே சேலை. ஐயோ, யாரோ ஐயா யாராவது இருக்கீங்களா? உள்ள இருக்கீங்களா? ஐயா ஏதோ பாசம் அந்த மாதிரி இருக்கு. என்னங்க ஐயா, வீட்டு வாசல் கிட்ட வரதுக்குள்ளே புனிதமான வார்த்தைகளா கேக்குது. நாங்க ரொம்ப பயபக்தியான குடும்பம் சார். ஆமாங்க ஐயா. எப்பவுமே இயேசு இயேசு இயேசுன்னு ஜெபம் மட்டும்தான் சார் பண்ணுவோம். வேற எதுவுமே எங்களுக்கு நடக்கவே செய்யாது சார். காலையில நான் ஒரு தடவை ஜெபம் பண்றேன், மதியம் ஒருக்கா பண்றேன், நைட் ஒருக்கா பண்றேன் பாஸ்டர். எல்லாம் பண்றீங்க ஐயா. வாசல்ல வரும்போது ரொம்ப புனிதமான வார்த்தைகளா இருக்கு ஐயா. என்னங்க ஐயா? அது ஒண்ணும் இல்ல சார். என் பொண்டாட்டி இருக்கா தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. அவளுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த துணியை 10 ஊர் அலைஞ்சு எடுத்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் பாஸ்டர். இந்த ட்ரெஸ்ஸை நீங்க எடுத்து பாருங்களா, உலகமே தெரியும் பாஸ்டர். இந்த ட்ரெஸ்ஸோட பாத்தீங்கன்னா அது அடிக்கிற வெயிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து போனா எப்படி குளுகுளுன்னு இருக்கும் தெரியுமா? உலகமே தெரியும், ஆனா இவரு தெரிய மாட்டாங்க. அப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுல இவளுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாஸ்டர்? என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய எலி, எனக்கு ஒரே தொல்லை. ஒரே தொல்லையா? குடும்ப வாழ்க்கைன்னா அப்படி இப்படி இருக்கலாம் செய்யணும். உங்க குடும்பத்தை வச்சுதான் வர வீட்டுல எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குடும்பத்தை பாருங்க எவ்வளவு நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டோம், புனிதமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்யறதுங்களே? சரி பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பாஸ்டர். கிறிஸ்மஸ் என்ன சொல்லுது? ஒரு நிறைய சொல்லுது பாஸ்டர். உங்களுக்கு என்ன வேணும் பாஸ்டர்? அன்பை பகிரணும்னு சொல்லுது. அதான் சார், அன்பா நாங்க வந்து லட்டெல்லாம் கொடுக்குறோம் சார். அதுக்கு டீ காபி கொடுக்குறோம். பிஸ்கட் கொடுத்தீங்களா? யாராவது ஸ்வீட் கொடுத்தீங்களா? காபி கொடுத்தீங்களா? பரோட்டா கொடுத்தீங்களா? அந்த பிள்ளை வீட்டுல உளுந்த வடை வரைக்கும் கொடுத்துருங்க பாஸ்டர். இதை விட வேற என்ன பாஸ்டர் அன்பா இருக்குது? சரிங்க பாஸ்டர். சரி, நன்றி பாஸ்டர். பிரேயர். சரி, நம்ம பிரேயர் பண்ணுவோம். எல்லாரும் பிரேயர் விட்டு போடுங்க எல்லாரும். என்னங்க சோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஐயா பிரேயர் ஐயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா 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 எழுதுங்க. ஐயா இந்த தொலைவே ஐயா. இயேசுவின் நாமம் ஐயா மகிமைப்பட வேண்டும். இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும். ஐயா வெறும் கேரல் தான் ஐயா. சாரி பாஸ்டர், ரெகுலரா இல்ல ஐயா. ரெகுலரா பண்ணிட்டு பிரேயரே பண்ண தொடங்கல ஐயா. அதுக்குள்ள நீங்க ஸ்தோத்திரம் பாஸ்டர்னா என்ன பாஸ்டர்? சரி பாஸ்டர், நீங்க ஆரம்பிங்க பாஸ்டர், ஆரம்பிங்க. பாஸ்டர் காபி குடிக்கிறீங்களா? காபி பிரேயர் முடிச்சதுக்கு. சரி பாஸ்டர். ஓகே பிரேயர்.
அன்புள்ள ஏசப்பா அந்த குடும்பத்துல 2 பேரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு கேரளா வரத பார்த்தா ஆமென். 2 பேரும் அடி போட்டுட்டு இருக்காங்க. இல்ல பாஸ்டர், நான் சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர். இந்த வாழ்விலும் தாழ்விலும் இருந்தாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் பாஸ்டர். ஐயா, கவுண்டர் போடாதீங்க ஐயா. புருஷருக்கு நல்ல புத்தியை கொடுங்க, பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தந்தை, ஆமென். ஆமென் 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 ஆமென். ஆமென் ஆண்டவரே. சரி, ஓகே. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள் சூப்பரா இருந்தா சரி. இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்னா, கடவுளுக்காண்டி நம்ம உண்மையா வாழ்றதை விட்டுட்டு வெளிப்படையா வந்து என்ன பண்றோம்னா, நம்ம கடவுளுக்காண்டி நிறைய பண்றோம்னு தான் வாழ்றோமே தவிர கடவுளுக்காண்டி நம்ம உண்மையா எதுவுமே பண்றது இல்லை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் மாதிரி தான் நம்ம என்னன்னா, இன்னைக்கு காலையில ஆலயத்துக்கு வர்றோம், ஜெபம் பண்றோம், வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போய் நம்ம எந்த மாதிரி நடந்துக்கிறோம், நம்ம பக்கத்திலேயே இருக்கிற கணவர்கிட்ட கூட நம்ம அன்பா நடந்துக்கிறது இல்லை, பிள்ளைங்களை வந்து சரியா கவனிக்கிறது இல்லை, அதே மாதிரி வீட்டில் மாமனார் மாமியார் எல்லார்ட்டையும் அன்பா நடந்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஏசப்பா வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்திருந்தார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவோட வழி மாதிரியா வாழணும். அவரை மாதிரியே நாமும் என்ன பண்ணணும், பரலோக ராஜ்யத்துக்கு வந்து அவரை போய் கண்டடையணும்னா வெறும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை நம்ம வாழ்ந்தா மட்டும் பத்தாது. நம்ம இயேசுப்பா வாழ்ந்த மாதிரி நம்மளும் உண்மையா அந்த கடவுளுக்கு பயந்து யாருக்கும் தீங்கு செய்யாம நல்லபடியா வாழணும். தேங்க்யூ. கிறிஸ்மஸ் கொண்டாடுவதன் நோக்கத்தை நல்ல காமெடியோடு நமக்கு தெளிவுபடுத்திய திருச்சபையின் வாழ்க்கை